இந்த தேர்தல் வந்து நடந்தது. ஒவ்வொரு வருஷமும் கொலுவுக்கு வந்து நம்ம பொம்மைகள் எல்லாம் படிப்படியா ஏற்றி வச்சு கொண்டாடுவோம். பட் இந்த வருஷம் கொலுவில் வந்து நடிகர்கள் எல்லாம் வந்து படிப்படியா இறக்கி வச்சு கும்மி அடிச்சு ஊரே கொண்டாடிட்டு இருக்காங்க. அது ஒண்ணுதான் ஒரு பெரிய விஷயம். சரி, நடிகர் சங்கத்துக்கு உழைக்கிறதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்களே, அதனால நாட்டுக்காக, மக்களுக்காக, விவசாயிகளுக்காக இந்த கூவம்னு ஒரு பிரச்சனை எடுத்துட்டு நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எந்த அணியிலையும் நான் பேசல. ஓட்டு போடும்போது மட்டும்தான் என்னுடைய உரிமையை நான் நிலைநாட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு பார்த்தோம்னா என் ஃபோன் பூரா ஒரே ஃபங்கஸ் ஆயிருந்தது. என்னன்னா, பிரச்சாரத்துக்காக எல்லாரும் பேசினது பார்த்து முடியறதுக்குள்ள 3 மணி ஆயிடுச்சு விடிய காலையில. கூவம் நாற்றம் பரவாயில்லன்ற மாதிரி இருந்தது. இந்த பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா விட்டா நான் கூட பேசுவேன். இந்த அணியில பேசணும்னு வச்சுங்களேன், விஷாலுக்கு ஓட்டு போடுறது வந்து வெள்ளக்கரை தண்ணீர் அப்படின்னு இலக்கிய தரமா பேசி இங்க ஓட்டு கேட்கலாம். அந்த பக்கம் போனோம்னா அங்க சரத்து இருக்காரு, இங்க நிறைய சரக்கு இருக்கு அப்படின்னு பேசலாம். அப்புறம் திரும்ப மறுபடியும் இந்த பக்கம் போனா விஷாலுக்கு ஓட்டு போட்டா வரலட்சுமி விரதத்து அன்னைக்கு தான் அவர் நடிகர் சங்கத்துக்கு வருவார், மீது நாளைக்கு வரமாட்டாரு அப்படின்னு கிளாப்ஸ் வாங்கலாம். அப்புறம் அந்த பக்கம் போனா இது பாண்டவர் அணின்னு பேர் வைக்கும் போதே அது மாண்டவர் அணி அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இது பாண்டவர் அணி, அது மாண்டவர் அணினா பயங்கர கிளாப்ஸ் அடிப்பாங்க. நடிகர்களுக்கு பேச தெரியும், பக்கம் பக்கமா இந்த பக்கமும் பேசலாம், அந்த பக்கமும் பேசலாம். எனக்கு என்னமோ அதெல்லாம் இல்லாம இது ரொம்ப ஒரு சின்ன கூட்டம். இந்த பிரச்சாரமே வேண்டாங்கிறதா என்னுடைய ஆரம்பத்துல இருந்து 2 பக்கம் நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். இப்ப என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இன்று நாளைன்னு எண்ணிட்டே இருந்தோம். இன்று மாலை முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமா கை குலுக்கி, தயாரிப்பாளர் சங்கத்துல அப்படிதான் எலெக்ஷன் நடக்குது, எல்லா இடத்துலயும் அப்படிதான் எலெக்ஷன் நடக்குது. முடிஞ்ச உடனே நம்ம எல்லாரும் கூட்டமா சந்தோஷமா மறுபடியும் இந்த நடிகர் சங்கத்தை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். 2 அணிகளா இருந்தவங்க 2 தரப்புலையும் தனிப்பட்ட விரோதம் போல தாக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. அதுதான் இப்ப நான் அவங்க மீண்டும் வந்து ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கணுங்கிறது, அதுக்கு சமாதான தூதுவரா இருக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இதுக்கு நடுவில் சீமான் வந்து தமிழர் தான் வந்து தலைவர் ஆகணும், பாரதிராஜா சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு எல்லா மொழி நடிகர்களும் இருக்கீங்க. நான் முதலே சொன்னேன், நம்ம எல்லாம் பேசி இன்னும் பெருசாகிட்டே இருப்போம். இன்னையோட முடிச்சிடலாம். இது வந்து தமிழ்நாடு நடிகர் சங்கமா மாத்தணும் இல்ல, அதுல எனக்கும் உடன்பாடு இருக்கு. அதுல நிச்சயமா எனக்கும் உடன்பாடு இருக்கு. ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை எல்லா ஊர்லயும் அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம ஊர்ல இருக்கக்கூடாதுங்கிறது இருக்கு. பட் அதுல என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குங்கிறது நாங்க ரொம்ப வருஷம், நானும் நடிகர் சங்கத்துல வந்து எக்ஸிகியூட்டிவ் மெம்பரா இருந்திருக்கேன். ஸோ அதனால அதை ட்ரை பண்ணி முடியல, அதை மறுபடியும் ஒரு தடவை முயற்சி பண்ணலாம். இது வந்து ஒரு ஒரு விறுவிறுப்பான ஒரு எலெக்ஷனு, ஒரு சுறுசுறுப்பான ஒரு எலெக்ஷனு, ஒரு சூடு பிடிச்ச ஒரு எலெக்ஷனு, நானா நீயான்ற ஒரு எலெக்ஷன் ஆகிப்போச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம், நம்ம நடிகர்கள்லாம் வந்து ஒரு குடும்பம். இதுக்கு முன்னோடிலாம் சிவாஜி சாரு, SS சாரு, அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் சொல்கிறேன், அவங்க எல்லாம் வளர்த்து வச்சுட்டு போன ஒரு இந்த இடம். இங்கே நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு குடும்பமாக இருந்து எந்த கலை நிகழ்ச்சி நடத்தினாலும், எந்த புரோகிராம் நடத்தினாலும் எல்லாரும் கைகோத்து ஒன்றா வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. இது போட்டியை பற்றி நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வெற்றி. நிச்சயமா எங்க அணி வெற்றி பெறும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா நியாயம், தர்மம், நல்லவர்கள்லாம் இந்த பக்கம் இருக்காங்க. அதனால வந்து தேர்தல் அமைதியா நடந்து இன்னைக்கு சாயந்தரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் வெற்றி. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், வணக்கம். எங்களுக்கு வெற்றி முகாம் நிச்சயம். பாண்டவர் அணிக்கு தபால் ஓட்டினுடைய ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் பார்க்குறப்போ, அவங்க சொல்கிற ரிசல்ட்டை எங்களுக்கு பார்க்குறப்போ பாண்டவர் அணி நிச்சயமாக வெற்றி அடையும். இன்றைக்கும் சங்க உறுப்பினர் பாண்டவர் அணி ஆதரித்து ஓட்டு போடுவாங்க என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.